அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஜுமாவுடைய தினத்தன்று செய்யக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான 3 அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 அமல்களை மட்டுமே ஒவ்வொரு ஜுமாவிலையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுமானது. அனைத்து ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ்வினுடைய உதவியும் நமக்கு கிடைச்சிரும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகோ அல்லது அசருக்கு பிறகோ இந்த நாள் முடியறதுக்குள்ள நீங்கள் இந்த ஒரு திக்ருகளை மட்டும் நீங்கள் 7 முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மின்னலின் வேகத்தை விட அல்லாஹ்வினுடைய உதவி உங்களை வந்தடையும். ஏன்னா ஜுமாவுடைய நாள் என்பது ரொம்ப சாதாரணமான நாள் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். இந்த ஸ்பெஷலான நாளை நம்ம அமல்களை கொண்டு தான் அலங்கரிக்கணும். நம்ம அமல்கள் எதுவும் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லா நாளை போல் ஜுமா நாளும் நமக்கு ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். மற்ற நாட்களை விடவும் நம்ம இந்த ஜுமா நாளில் கூடுதலான அமல்களை எப்போவுமே வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு எப்போவுமே நம்முடைய உயிர் இருக்கிற வரைக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலாக நமக்கு தெரியும். இன்னும் நம்ம இந்த ஜுமாவுடைய நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ்தாலா ஏராளமான நன்மைகளை கொடுக்குறான். இன்னும் பரக்கத்தான வானவர்கள் நமக்கு நிறைய பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம இது போல் அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏராளமான நன்மைகளையும் அல்லாஹ்வினுடைய உதவியையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும். இப்போ அப்படிப்பட்ட அந்த 3 இலகுவான திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த 3 திக்ரையுமே நீங்கள் பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம். இதை எல்லா நாளுமே செய்யலாம். ஆனால் இந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய 3 அமல்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எல்லாருமே துஆக்கள் கபூல் ஆகணும்னாலும் சரி, நம்முடைய சிரமங்கள் லேசாகணும்னாலும் சரி, அல்லது அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இன்னும் நம்முடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி, நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் ஓதுறது தான். அதில் ரொம்ப இலகுவானது என்ன? அல்லாஹும் மகுஃபிர்லி ஓதலாம், அஸ்தகுஃபிருல்லா ஓதலாம். எனவே அல்லாஹும் மகுஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கிற இந்த இலகுவான இஸ்திக்ஃபாரை நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஒவ்வொரு ஜுமா நாள்லையும் இதை சொல்லாமல் நீங்கள் அந்த ஜுமா நாளை கடக்காதீங்க. அடுத்தது நம்ம ஜுமா நாளில் செய்ய வேண்டிய அமல் அப்படின்னா செலவாத்தை அதிகப்படுத்துறது. குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 100 முறையாவது செய்யணும். இல்லை அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் வெறும் 7 முறையாவது செலவாத்தை ஓதுங்க. எந்த செலவாத்து வேணும்னாலும் ஓதிக்கலாம். இன்றைக்கு ஒரு பரக்கத்தான ஒரு செலவாத் அப்படின்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹ்வே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பரக்கத்தையும் செலவாத்தையும் பொழிவாயாக அப்படிங்கிற இந்த ஒரு செலவாத்தை 7 முறை நம்ம ஓதிக்கலாம். இதுவும் நம்முடைய சிரமங்களை லேசாக்கக்கூடியது, துஆக்களை அங்கீகரிக்கக்கூடியது. அடுத்தது 3ஆவதாக நமக்கு வேணுங்கிற உதவியை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அல்லாஹும்ம அகிஸ்னி, அல்லாஹ்வே எனக்கு உதவி செய்வாயாக. இந்த ஒரு வார்த்தையில் நமக்கு தேவையானது எல்லாமே உள்ளடங்கிரும். கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரையும் நீங்கள் ஒவ்வொரு ஜுமாவிலையும் 7 முறை நீங்கள் ஓதுங்க. இது ஒரு மேஜிக் மந்திர வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்வே நீ மட்டும்தான் உதவி செய்யக்கூடியவன், உன்னால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு திட்டவட்டமாக அல்லாஹ்விடம் நம்முடைய பொறுப்பை சாட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. நமக்கு தேவையான உதவிகளை கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக இது நம்ம அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கும். எனவே இந்த ஜுமாவில் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 சிறிய அமல்களையும் நீங்கள் 7 முறை நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. அப்படியே எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. இந்த துஆவில் நிச்சயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவுமே துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.